9th standard chapter 1 set languageல exercise 1.5ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா that is 7th question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா a is equal to னு சொல்லிட்டு ஒரு செட் கொடுத்திருக்காங்க b is equal to c is equal to செட் கொடுத்தாச்சு என்ன ப்ரூவ் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா a minus b union c is equal to a minus b intersection a minus c தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா a மைனஸ்ன்னு சொல்லலாம் நீங்களும் அல்லது வித்தியாசம் b சேர்ப்பு c is equal to a வித்தியாசம் b இணைப்பு அதாவது வந்துட்டு இந்த இன்டர்செக்ஷன் சேர்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா சாரி வெட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த இன்டர்செக்ஷன் இப்படி போட்டால் தமிழில் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வெட்டு இது சேர்ப்பு ஓகேங்களா ஸோ இன்டர்செக்ஷன் அதாவது வெட்டு a மைனஸ் சி இப்போ ஃபஸ்ட்டு எதை மட்டும் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி யூனியன் சி அதை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கணும் எப்போவுமே முதல்ல ப்ராக்கெட்டில் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் ஃபஸ்ட் எடுத்து எழுதணும் பி யூனியன் சின்னா என்ன அர்த்தம் பி வேல்யூவையும் சி வேல்யூவும் சேர்த்து எடுத்து எழுதணும் எழுதும்போது கரெக்டாக ஒரு அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில் எடுத்து எழுதுருங்க நெகட்டிவ் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கேயும் -1 இருக்குது -1 இருக்குது 2 தடவை வந்ததுன்னா அதை ஒரு தடவை எடுத்து எழுதினா போதும் அடுத்தது 0 ஒரு இங்கே மட்டும்தான் இருக்குது சேர்ப்புன்னும் போது யூனியன்னும் போது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து எழுதிடணும் ஸோ 0 அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 இருக்குது எடுத்து எழுதிருங்க 5 இருக்குது எடுத்து எழுதிருங்க 6 இருக்குது எடுத்து எழுதிருங்க இங்கே 7 இல்லை இங்கே இருக்குது ஆனாலுமே எடுத்து எழுதலாம் இதுதான் பி யூனியன் சியோடைய வேல்யூ அடுத்தது இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோங்களா இப்போ மொத்தமாக கண்டுபிடிக்கணும் மொத்தமான என்னது a மைனஸ் பி யூனியன் சி அப்போ a மைனஸ் பி யூனியன் சின்னா ஏவுடைய வேல்யூ கொஸ்டினில் இருக்கிறத எடுத்து எழுதியாச்சு மைனஸ் பி யூனியன் சின்னா நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா அந்த வேல்யூ எடுத்து எழுதியாச்சு மைனஸ்ன்னா என்ன அர்த்தம் இதுக்கும் காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்கள் இங்கே -2 இருக்குது இங்கே இருக்கா இல்லை அடுத்தது 0 இங்கேயும் இருக்குது கேன்சல் பண்ணிடுங்க அடுத்தது 1 இல்லை 3 இல்லை 5 இருக்குது ஸோ கேன்சல் பண்ணிடுங்க ஸோ கேன்சல் பண்ணது போக இந்த மைனஸ் வித்தியாசத்துக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது அதை மட்டும் எடுத்து எழுதணும் கேன்சல் பண்ணது தவிர மீதி என்ன இருக்குதோ ஸோ -2, 1, 3 ஸோ இதுதான் a மைனஸ் பி யூனியன் சியோடைய ஆன்சர் இதை நீங்கள் என்னென்னு மார்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அல்லது ஈக்குவேஷன் 1ன்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி அப்போது a வேல்யூ எடுத்து எழுதியாச்சுங்களா மைனஸ் பி வேல்யூ இது ரெண்டுமே எங்கே இருக்கும் கொஸ்டினில் இருக்கும் மைனஸ்னாலே என்ன அர்த்தம் காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணுங்கள் -2 இல்லை 0 இருக்குது கேன்சல் பண்ணிடுங்க 1 இல்லை 3 இல்லை 5 இருக்குது கேன்சல் பண்ணிடுங்க பண்ணதுக்கப்புறமா மைனஸுக்கு முன்னாடி அதாவது ஃபர்ஸ்டில் வரத்தோடைய ஆன்சரை மட்டும் மீதி இருக்கிற ஆன்சரை மட்டும் எடுத்து எழுதணும் ஸோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -2, 1, 3 இப்போ ஒரு செட்டை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் அடுத்தது என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டில் a மைனஸ் சி a வேல்யூ எடுத்து எழுதுங்க மைனஸ் சி வேல்யூ எடுத்து எழுதுங்க மைனஸ்ன்னா காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ண போகிறோம் -2 இல்லை 0 இல்லை 1 இல்லை 3யும் இல்லை வெறும்னு 5 மட்டும்தான் கேன்சல் ஆகும் ஸோ a மைனஸ் சியோடைய ஆன்சர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -2, 0, 1, 3 அதாவது என்ன அர்த்தம் மைனஸுக்கு முன்னாடி அடித்தது போக மீதி இருக்கிறத எடுத்து எழுதணும் இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் அதாவது வெட்டு ஸோ a மைனஸ் பி ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு இன்டர்செக்ஷன் a மைனஸ் சி இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம் காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும் பொதுவாக இங்கே -2 இருக்குது இங்கேயும் -2 இருக்குது ப்ராக்கெட் போட மறக்காதீங்க அதே மாதிரி கமா போடவும் மறக்காதீங்க 1 இருக்குது அதை எடுத்து எழுதுவோம் 3 இருக்குது எடுத்து எழுதுவோம் ஸோ இல்லாததை பற்றி கம்பேர் பண்ணுன்ற அவசியம் கிடையாது ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடோடைய மொத்த ஆன்சர் அல்லது ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுக்கலாம் ஸோ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் எப்படி இருக்குது இங்கே ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது -2, 1, 3 அதே மாதிரி எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா அது என்ன இருக்குது -2, 1, 3 ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு எல்ஹெச்எஸ் ஆன்சரும் ஆர்ஹெச்எஸ் ஆன்சரும் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா சமமாக வர்றதுனால ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும் நிறுவப்பட்டது ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன் மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன் வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ